பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களை கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மோடு கூட வந்து சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அதை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அதை பணிந்து கொள்ளவில்லை. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு பிரியமான வழி எல்லாரும் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்கவும் அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழிகளை இவர்கள் 3 பேரும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுத்தது நிமித்தமாக சில பிரச்சனைகள் வருகிறது. அவர்கள் 3 பேரையும் எரியக்கூடிய அந்த அக்னி சூளையிலே போடப்படுகிறார்கள். அங்கே போடப்படும் பொழுது அங்கே தேவன் அவர்களோடு உலாவி அவர்களை பாதுகாக்கிறார். அதே வேளையிலே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்ற ஒரு வார்த்தையை அவர்களை பார்த்து சொல்கிறார். அதே வேளையிலே தானியேல் 3வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என்று யார் சொல்லுகிறார்? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார். அப்போ இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு பிரியமான அந்த வழியை தேர்ந்தெடுத்தது நிமித்தமாக அங்கே சத்ருவாக இருந்த ராஜா கூட வந்து சமாதானமாகிறார். அது மட்டுமல்ல, கீழே வாசிக்கும் பொழுது அந்த பாபிலோன் மாகாணத்தில் அந்த 3 பேரையும் உயர்த்தி வைக்கிறார். நாமும் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை உயர்த்தி வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றி ஐயா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. எங்களுடைய சத்துருக்கள் எங்களோட வந்து சமாதானமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உமக்கு பிரியமான வழிகளை கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.